ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ் எல்லார் வீட்லேயும் டெய்லி தேவையான விஷயமா இருக்கிறதால இதோட டிமாண்ட் எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதிக லாபம் தரக்கூடிய பிஸ்னஸாகவும் இந்த பிஸ்னஸ் இருக்குது. இந்த பிஸ்னஸ் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பெருசாக குவாலிஃபைடாக இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. இந்த வீடியோவில் ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், மிஷின் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், அதோட ப்ராசஸ், அப்புறம் அதிக அளவில் மார்க்கெட்டிங் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கோம். அப்புறம் இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீடைல்ஸும் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ இந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பொட்டுக்கடலை மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக பொட்டுக்கடலை எல்லா வீட்லேயும், ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்லன்னு எல்லா பிளேஸ்லையும் டெய்லி யூஸ் ஆகிற விஷயமா இருக்குது. அப்படி இருக்கிறதால இந்த பிஸ்னஸ்க்கு எப்போதுமே வாண்டட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பொட்டுக்கடலை ப்ரொடக்ஷன் பண்ண நமக்கு பச்சை கொண்டக்கடலை மட்டும் இருந்தால் போதும். கொண்டக்கடலை நம்ம ஹோல்சேலர்கிட்ட நம்ம கிலோ கணக்கில் வாங்கிக்கலாம். பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நமக்கு நல்ல லோ ப்ரைஸில் கிடைக்கும். ஒரு கிலோ நார்மலாக 45 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும். பல்காக வாங்குறப்ப ப்ரைஸ் இன்னும் ரெடியூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம கொண்டக்கடலையை பொட்டுக்கடலையை கன்வெர்ட் பண்ண மிஷின் நம்ம இந்தியா மார்ட் வெப்சைட்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக 2 மிஷின் தேவைப்படும். ஒன்று ரோஸ்டிங் மிஷின், அப்புறம் பீலிங் மிஷின் தேவைப்படும். ரோஸ்டிங் மிஷின் 50,000லேருந்தே கிடைக்கும். பீலிங் மிஷின் 80,000 ரூபாயிலேருந்து கிடைக்கும். 2 மிஷினுமே ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி மிஷினோட பெர்ஃபார்மன்ஸும் அவுட்புட்டும் இருக்கும். காஸ்ட்லியாக பர்ச்சேஸ் பண்ணுற மிஷினோட ஸ்பீடும் அவுட்புட்டும் வேரி ஆகும். நம்ம தேவையான மிஷினை நம்ம பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பொட்டுக்கடலை மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு ரோஸ்டிங் மிஷினில் கொஞ்சம் மணலோட கொண்டக்கடலையை மிக்ஸ் பண்ணி மிஷினில் போட்டோம்னா ரோஸ்ட் பண்ணி அவுட்புட்டில் வந்துடும். மிஷினோட வைப்ரேஷனால் கொண்டக்கடலையும் பீஸாக உடஞ்சிரும். அப்புறம் அந்த ட்ரையான கொண்டக்கடலையை நம்ம பீலிங் மிஷினில் போட்டோம்னா மேலே இருக்க தோல் எல்லாம் தனியாக வந்துடும். அப்புறம் அதில் இருக்க சல்லடை மூலியமாக நம்ம கல், மண் எது இருந்தாலும் ரிமூவ் ஆகிடும். அப்புறம் பொட்டுக்கடலையை பேக் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்கும். அடுத்ததான் நம்ம இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா, நம்ம கொண்டக்கடலை 1 கிலோ 55 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். அப்புறம் மிஷினோட ரன்னிங் காஸ்ட்டு, இபி காஸ்ட்டு, ரெண்ட்டு, கொண்டக்கடலை வேஸ்டேஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணுறப்ப 1 கிலோக்கு 70 ரூபா வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ஆகும். இதே நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு 80 ரூபாயிலேருந்து 85 ரூபா வரைக்கும் நம்ம சேல் பண்ண முடியும். நம்ம 80 ரூபாய்க்கே சேல் பண்ணாலும் 1 கிலோ நமக்கு 10 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஒரு நாளைக்கு நம்ம ஈஸியாக 300 கிலோலேருந்து 400 கிலோ பொட்டுக்கடலை வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறப்ப 4000 ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு நாளைக்கே ப்ராஃபிட்டாக கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் இருக்கும். அடுத்ததான் நம்ம எப்படி அதிக அளவில் மார்க்கெட்டிங் பண்ணி அதிக ப்ராஃபிட் பார்க்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக பொட்டுக்கடலை எல்லா மளிகை ஸ்டோர், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் சேல் ஆகும். நீங்கள் ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறவங்கள்ட்ட சப்ளை பண்ணிங்கன்னா அவங்க ஈஸியாக உங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 5 டிஸ்ட்ரிக்டில் எல்லா மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கும் போய் உங்களோட பொட்டுக்கடலையை ஷோ பண்ணுங்கள். உங்களோட ப்ராடக்ட் நல்லாவே லோ ப்ரைஸில் குவாலிட்டியாகவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் எடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கே 400 கிலோ பொட்டுக்கடலை ரொம்பவே ஈஸியாகவும் சேல்ஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் எது இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.